ஓம் அகத்தீசாய நமः. 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 அன்புள்ள சன்மார்க்க சங்க உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இது நாள் வரையிலும் பேசப்பட்ட கருத்துகளும் செய்யப்பட்ட செயல்களும் மிக தூய்மையானது. பேசப்பட்ட கருத்துக்கள் செய்யப்பட்ட செயல்கள்லாம் தூய்மையானது என்பதற்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் வளர்ச்சி. அதுதான். இப்போ மற்ற சங்கங்கள்லாம் இப்படி வளர முடியல. 21 ஆண்டுகள் அப்படி அதே சமயத்தில் தொடர்ந்து வளரும். அப்படியே பைய அணுவாக தான் வளர்ந்துருக்குமே தவிர திடீர்னு வளரவில்லை. அது என்னைக்கு முயற்சி தரும். அது நாம் மெதுவாக வளர்ந்துருக்கிறோம். ஆனால் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி தான். 21 ஆண்டு அல்லவா. ஆக இந்த சங்கம் ஏழைகள் பசியாற்றி இருக்குது, தண்ணி கொடுத்துருக்குறோம், திருமணம் செய்திருக்கிறோம். ஆக இதெல்லாம் எப்படி செய்திருக்கிறோம்? ஆசான் ஆட்சியில் செஞ்சுருக்கிறோம். அகத்தீசனை பூஜை செய்தனாலே நாம் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்குது. அகத்தீசனும் ஆரம்ப காலத்தில் பல ஞானிகளை வாங்கியிருக்கிறோம். பிறகு தான் தெரிஞ்சது அகத்தீசனை பூஜை செய்யணும்னு சொல்லி வந்தது. நம்ம செய்து தந்திருக்கிறோம். ஆக இந்த சங்கம் மேலும் வளரும். முன்னையே சொல்லியிருக்கிறோம், இந்த சங்கம் உலகை ஆளுன்னு சொல்லியிருக்கோம். அது என்னையா அந்த மாதிரி ஒரு ஆற்றல் ஏதுன்னு கேட்டோம். இருக்குது, பல நூல்கள் இருக்குது. இது யாருக்கு இந்த வாய்ப்பு தருவார்கள்? பொருள்பட்டு உள்ளவர்களுக்கா? பொருள்பட்டு உள்ளவர்களுக்கு தந்தால் என்ன ஆகும்? அள்ளிடுவாங்க காசை. ஆக நமக்கு முன் செய்த நல்வினின் காரணமாகவும் உலக மக்களுக்கு நன்மை ஏற்படும் பொருட்டும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. ஆக நம்மளுக்கு அந்த மூச்சு காற்று வசப்பட்டதுனால தான் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. இப்போ மூச்சு காற்று வசப்படுதல் என்பது மோன நிலை என்று பொருட்படும். வாசி வசப்பட்ட மக்கள் தான் எல்லா காரியமும் செய்ய முடியும். வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன செய்கிறார்கள்? ஞானிகள் வாசியாக கலந்து பொறுமத்திலிருந்து உந்திகுணத்தை தங்கி கொடுக்கிறார். அது மூலமாக நமக்கு சிறந்த அறிவையும் அதே சமயத்தில் தேவையான பொருளையும் நல்ல சிந்தனையும் தருகிறார்கள். இந்த கொள்கை நாடுதிய வேணும், உலகறிய வேணும் என்பதற்காக தான் நம்ம ஞானிகள் பெருமையை பேசணும். அந்த காலத்திலேயே சித்தர் வழிபாடு இருந்திருக்கு என்பதற்கு எடுத்துக்காட்டு. அப்போ இந்த முன்னே சொல்லியிருக்கோம், போடுவது திறவடான்னு சொன்னதெல்லாம் முன்னே சொல்லியிருக்கோம். அப்போ ஞானியை வணங்குகிற ஒரு ஞானியாகும். ஞானியை வணங்கினால்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். பூஜை செய்திருக்கோம், வாசிப்பட்டு வச்சுக்கிட்டு அதே சட்டம் சொல்லுவார். இந்த பாடெல்லாம் படமாக சொல்லியிருந்தாலும் கேட்கும் போதெல்லாம் வினை தீரும் பெரியரும் இந்த செய்தி வந்துடுச்சு. எப்பெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் முற்று பெற்ற முனிவர்கள், சாதாரண ஆள். சட்டமணியெல்லாம் பெரிய மகான். இன்னைக்கு சொல்லுவார், என்னை நீ கூப்பிட்டு பாரும்பார். அவர் சொல்லும்போது நீ என்ன என் மம்மாவான்னு கேட்போம். மம்மான்னா பெரிய அந்த காலத்தில் பெரிய ஒரு பயில்வான். அந்த சொல்லுவார், நான் மம்மா தான் அப்படின்னா பெரிய பயில்வான். நான் என்னை கூப்பிடு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் பாரு. அவ்வளோ வல்லம் உள்ளவங்க அவங்களாம். என்ன காரணம்? ஆசான் அகத்தீசனை பூஜை செய்தனாலே அந்த வாய்ப்பு அவர் கிடைத்தது. அதனால தான் சொல்கிறார், நான் ஆசான் அகத்தீசனை பூஜை செய்தேன், அரும்பெரும் சக்தியை பற்றி, பிரம்மாண்டமான அரும்பெரும் சக்தியை பெற்றிருக்கிறேன், நீ என்னை கூப்பிடு, நான் உனக்கு அருள் செய்யணும்னு சொல்லுவார். அவர் அந்த பாடலில் சொல்லும்போது இப்போ நம்ம சொல்கிறோம், யாராலும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம யாரும் சொல்ல முடியாது, யாரும் செய்ய முடியாதுன்னு செய்திருக்கோம். இப்போ சென்ற முறையோட 531 திருமணம் செய்திருக்கோம். வருங்காலத்தை வருகின்ற சித்ரா பௌர்ணமிக்கு 1000 திருமணம் செய்து இது விளம்பரப்படுத்தியிருக்கிறோம். ஆக இதெல்லாம் எப்படி செய்யலாம், செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு இயக்கம். ஆனால் செய்து வந்திருக்கிறோம். ஆக இந்த செயல் இப்போ அந்த 531 திருமணங்களுக்கும் மிகப்பெரிய
அற்புத செயல் தான். மேலும் வருகின்ற சித்ரா பௌர்ணமிக்கு 1008 திருமணம் சொல்லியிருக்கோம், அதுவும் அற்புத செயல் தான். அவர் என்ன சொல்லுவார்? தானியனி இட சூச்சம் காலை கண்டார் தவறாது எத்தொழிலும் செய்வாய் பாருனார். தானியனி இட சூச்சம் கால், இடம் என்பது புருமத்தி, சூச்சம் என்பது மூச்சு காற்று. சாரணி தானியனி நீயே அறியணும், தானியனி இட சூச்சம் காலை கண்டார் சட்டம் தான் சொல்லுவார். 51 இருக்கு இந்த பால். தவறாது எத்தொழிலும் செய்வாய் பாருனார். என்னையா அந்த இட சூச்சம் என்பது புருமத்தில் ஒழுங்குகின்ற காற்று, அந்த வாய்ப்பை பெற்றால் எல்லா தொழிலும் செய்யலாம் அப்படின்பார். அதுவே குரு சொல்லுவார், மோனம் அறிந்தவுக்கும் முத்தியும் கை கொடுப்பார். ஆக மோன நிலை என்பது இட சூச்ச காலம் சொல்லுவார்கள். ஆக இந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி மக்கள் பெரும் லாபம் அடைவார். அப்போ இடசூச்சம் காலை கண்டார் தவறாது எத்தொழிலும் செய்வாய்ப்பார். நானே தான் சொன்னேன்கள் சத்தியமாகினார். இந்த சும்மா இருப்பதுன்னு சொல்லுவார். அந்த இவர் இப்படி சொல்லுவார், ராமலிங்க சாமிகள் எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தினர். என்ன எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் அல்லான் தனை ஏற்று அப்படின்பார். அதுக்கப்புறம் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அருகில் துண்டுமலை வெண்மாகி ஏற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சோம்பார். இந்த சும்மா இருத்தல் என்பது பொறுமைத்து ஒடுங்கி காற்றை நிறுத்தி வைப்பது தான் அதுக்கு சும்மா இருப்பதுனர். இது எல்லாம் செயல்கூடுனார். எல்லாம் செயல்கூடுனா என்ன ஐயா, இதுக்கு கூடக்கூடிய பொருள் சேர்ப்பதா? நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்காக தான் இந்த வாய்ப்பு தருவாங்க. எல்லாம் செயல்கூடும். எல்லாம் செயல்கூடும் என்பது உலக மக்களுக்கு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் செய்யலாம், மக்கள் பிரச்சனை தீரும், எல்லாம் செயல்கூடினார். இங்கே சட்டம்னு சொல்லும்போது கூட தானியனி இடைசூச்சம் காலை கண்டால் தவறாது எத்தொழிலும் செய்வாய்ப்பார். நான் எதையான் சொன்னேன்கள் சத்தியமாக வார்த்தை சொல்லுவார். ஆக இந்த வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த சங்கம்தான் உலகத்தை ஆளும் என்பதற்கு சென்ற நடைமுறைகள், நான் சென்ற காலத்தில் ஏற்பட்ட ஒரு அற்புத செயல்கள். ஆக இந்த சங்கம் தான் செய்யறதுக்கு இதான். இது மட்டும் இல்லை, அவர் சொல்லுவார், நினைத்ததெல்லாம் கை கூடுன்னு சொல்லும்போது, இப்போ சொல்லும்போது இன்னொரு பாடல் இருக்கும்போது பலிக்குமே நினைத்ததெல்லாம் கை கூடினார். ஆக என்ன செய்வாங்க, இதெல்லாம் இந்த வாய்ப்பு உள்ளவர்களுக்கு உலகத்தை ஆளும் வாய்ப்பு இருக்குது. சரியா, இவ்வளோ நவீனமான ஆயுதங்கள் இருக்கும்போது இது எப்படி உங்களால் செய்ய முடியும்? நீங்கள் ஒரு மூலையில் இருக்கீங்களே, மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆயுதத்தை ஏவெல்லாம் வச்சிருக்கிறானே, அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட செயல் உங்களால் செய்ய முடியுமான்னு நம்மளா செய்கிறோம். நாம் செய்யலை, ஞானிகள் இருந்து செய்வாங்க. நம்ம மூலமாக அவங்க வெளியே வர முடியாதனால நம்ம மூலமாக தான் இருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சா? உலகத்தை ஆளக்கூடிய ஆசை ஏன் வந்ததுன்னு கேட்போம். வேறு வழியே இல்லை. எங்கே பார்த்தாலும் உலக மக்கள் எங்கே பார்த்தாலும் சட்டத்திட்டத்துக்கு மக்கள் உட்பட்டு நடக்கலை. எதையெல்லாம் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அராஜகத்தை மனித வர்க்கத்தால் மனித சக்தியால் வெல்ல முடியாது என்பதனால்தான் ஞானிகள் இந்த காலத்தில் இறங்கி செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ஞானிகள் இறங்கி செயல்படும் போது எந்த ஆயுதங்களும் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவள் வல்லமுள்ளவர். என்ன காரணம்? வாசி மூச்சு காற்று வசப்பட்டதுனால, மூணில் அறிந்ததுனால அவர்கள் சூழ்ந்து கொள்வார்கள். எல்லாம் அந்த ஞானிகளை சூழ்ந்து கொண்டு இங்கே சார்ந்து இருப்பார். அதனால தான் நம்ம இந்த வார்த்தை சொன்னோம், இந்த சங்கம் தான் உலகத்தை ஆளுங்கிற வார்த்தை சாதாரண விஷயம் இல்லை. உலகமெல்லாம் இன்னைக்கு ஒரு சிலருக்கு கோபம் வரும், என்னையா ஒரு யோக்கியதை வந்துருச்சாமா, சில பேர் திட்டுவோம். அதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம சொல்லிக்கிட்ட ஒரு வருஷம் போன வியாழக்கிழமை அந்த பத்திரிக்கையில் செய்தித்தாளில் வந்துருக்கு. அப்போ அது தமிழகம் பூராவும் பரவி இருக்குது. யாரும் ஒன்று பேச முடியுது. என்ன காரணம்? வர முடியாது. இங்கே பேசிகிட்டு இருக்கலாம், குடியல் நோக்கி வர முடியாது. அதெல்லாம் கூட்டு ஒன்று போல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் தான் அவருடைய அருள் பலத்தால் தான் சொல்லியிருக்கமே தவிர நம்ம சக்தி இல்லை. அவங்க தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த காலத்தில் தான், அது மட்டும் இல்லை, உலகத்தை ஆடுவது இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் தான் ஞானிகள் அதிகமாக வருவார்கள். மனித வர்க்க ஞானி ஆவார்கள். எல்லோரும் ஒரு சில நாட்டம் உள்ளவர்கள். இந்த உலகத்தை ஆள்வதும் ஆற்றல் உண்டு தான். அதே சமயத்தில் உலகத்தில் இருக்க எல்லா அநீதியையும் இருந்த இடத்திலிருந்தே சரிப்படுத்த முடியும். எங்கே எது நடந்தாலும் இருக்கு சென்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். எங்கே பயில் இருந்தாலும் அதை நாங்கள் படிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறோம். ஆக ஆசனாட்சியில் தான் செய்ய முடிஞ்சு. ஆக இந்த காலகட்டத்தை விட்டுட்டா யாரும் இதை விட்டுட்டு அவனுக்கு தேர முடியாது. அவ்வளவு ஒரு நல்ல காலம். இப்போ
முன்ன வந்து என்ன செய்தாங்க, சிறுதேவ வழிபாட்டை ஈடுபட்டாங்க, பூஜையெல்லாம் ஏதோ செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பூஜா வந்து ரொம்ப வகுத்து தரோம். அகத்தீசனை பூஜை செய்கிற முறை சொல்லித்தரோம். அகத்தீசனை பூஜை செய்கிற முறை சொல்லும்போது ஞான சித்திக்குன்னு சொல்கிறோம். இது தின வழிபாடு ஒழுங்காக முறையான வழிபாடு செய்தாக்க நிச்சயம் அவரவர்களுக்கு ஞான சித்திக்கும். ஞான சித்திக்கு என்பது வாசி வசப்படும். இந்த காலத்தில் ஞானிகள் நிறைய பேர் வருவாங்க. எப்படி பூஜையினால் தான். அப்போ இந்த 18 பேர்களும் சேர்ந்த ஒரு சக்தி தான். இப்போ ஓங்காரக்குடியில் தான் 18 சித்தர்களும் சேர்ந்த ஒரு சக்தியாக இருக்கிறார். அப்போ எல்லா ஒரு ஞானிகள் செய்கிற காரியத்தை யாரும் அணந்து பேச முடியாது. 18 சித்தர்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல் தான். ஆக இந்த காலத்தில் என்ன செய்கிறோம், நம்ம தினம் பூஜை செய்துட்டு அவங்கவுங்கள அன்னதானம் செய்ய சொல்கிறோம். என்னையா எப்படி வாய்ப்பு தரும், புண்ணியம் இல்லாட்டி அவங்க அருள் செய்ய மாட்டாங்க. அப்போ தினம் புண்ணியம் சொல்கிறோம், மாதம் அன்னதானம் செய்யணும்னு சொல்கிறோம், தினம் தியானம் செய்ய சொல்கிறோம். இதெல்லாம் முறையோடு வர சொல்லியிருக்கோம். ஆக இப்போ இது சொல்கிற முறையோடு சொல்லும்போது நிச்சயம் ஞானிகளாக வாய்ப்பு இருக்குது. அப்போ அன்னதானம் செய்யணும்னு சொல்லியிருக்கோம். சரி, குடியில் மேற்கொள்கின்ற காரியங்களுக்கு தொண்டு செய்தாலே போதியா, அந்த அளவுக்கு இங்கே வரப்பு எல்லா சூழலிலும் குடிகளுக்கு தொண்டு செய்து ஆசி பேர், குடிகளுக்கு தொண்டு செய்து ஆசி பேர்னு சொல்கிறாங்க. குடிகளுக்கு தொண்டும் செய்யலாம், பொழுதையும் செய்யலாம். இப்போ மலை சன்பர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து நேரடியாக வந்து ஆண்டுக்கு 2 முறை தான் வந்து தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கு. அவங்க நிறைய பொருள் உதவி செய்து ஆசி பெறாங்க. இப்போ வந்து இன்றைக்கி கூட மக்கள் எல்லாம் வசூலிட்டு போயிருக்காங்க. ஆக எல்லாம் அங்கெல்லாம் சில பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனை இல்லாமல் வந்து முடியுமா? அப்போ அவங்க பொழுதையும் செய்கிறாங்க, ஆண்டுக்கு 2 முறை வந்து தொண்டு செய்கிறாங்க. துறையூர் நண்பர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா தினம் வரலாம், இதை முடிஞ்சதை செய்து ஆசி பெற வாய்ப்பு இருக்குது. ஆக ஞானியாகன்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது. மூச்சு காற்று வசப்படுதல் என்பது சாதாரண விஷயம் இல்லை. பக்தி இருந்தால் தான் முடியும், பக்தியில் என்ன முடியாது. ஆக ஏதேனும் இப்போ மூச்சு காற்றை பற்றி சும்மா பேசியிருந்தாலும் என்ன சொல்கிறாருன்னா இருக்குமே தவிர பக்தி செலுத்த தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. பக்தி செலுத்த முடியாதுன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதான் முன்னே சொல்லியிருக்கிறோம். அதை ஒரு ஞானிகளை நினைத்தாலே உங்களுக்கு போதும்னு சொல்லியிருக்கோம். மேலும் பதிவாகிட்டதுனால குற்றம் இல்லை. அதை நினைப்பவர்கிட்ட முன்னோர் சொல்லியிருக்கிறார். இப்போ திருமலை தேவன் வந்து மிகப்பெரிய ஞானி. அவருடைய ஆற்றல் அளவிடக்கறிய முடியாதது. ஏன்னா அவர் வந்து மரணமில்லா பெருவாழ் பெற்றதுக்கு பல எடுத்துக்காட்டு இருக்குது. அதில் அவரே சொல்லுவார், இந்த புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுன்னு சொல்லுவார். அதுவும் முன்னே சொல்லியிருக்கோம். அப்பேற்பட்ட ஆசான். இப்போ அப்பே இருந்தேன் காயத்தை எண்ணிலி கூடினார். இது கணக்கிலடங்கா கூடி நான் இருந்தேன்னு சொன்னார். இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் ஞானிகள் வந்துடுவாங்க. இது அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவோம். இருந்தேன் காயத்தை எண்ணிலி கூடி இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தே இருந்தேன் எமையவர் ஏற்றும் பதத்தை இருந்தேன் நந்தி என எழுகிறனர். அவங்க என்ன செய்திருக்காங்கன்னா தொடர்ந்து பூஜை செய்தனால்தான் இருந்தேன் காயத்தை எண்ணிலி கூட கணக்கிலடங்கா கோடிகள் ஆண்டுகள் நான் இருந்திருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு 100 வயசு 110 வயசு தான். 110 வயசாச்சுனாவே அவனால் செயல்பட முடியாது, கட்டிலே கலந்து போவான். அவங்க பல கோடி ஆண்டுகள் இருந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இராப்பகல் லட்டடமாகிய புருவமத்திலே அவங்க கவனம் செலுத்தி இருந்ததுனால மூச்சு காற்று வசப்பட்டதுனால தான் இந்த உடம்பு காயம்ன்ற உடம்பு இந்த உடம்போடு இருந்திருக்கிறாங்க. ஆக என்ன சொல்கிறாரு, இருந்தே இராப்பகல் அற்ற இடத்தே இருந்தேன் எமவர் ஏற்றும்பதனர் தேவர்கள் போற்றும்படியாக நான் வாழ்ந்திருந்தேனார். அப்போ மனிதனை யாரும் போற்ற மாட்டாங்க. இந்த திருமலை தேவனையோ அல்லது நந்தீசனையோ பூஜை செய்தால் தான் பொருள் உண்டாகும், புகழ் உண்டாகும், அறிவு உண்டாகும், சிறப்பு உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். அப்போ என்ன பண்ணால் தேவர்கள் போற்றும்படி வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, நந்தீசன் என்னையே சார்ந்திருந்தேன், தினம் பூஜை செய்தனால தான் இந்த வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட மகான் அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னை நினைத்தால் நான் உன்னை நினைப்பேன்னு சொல்லுவார். உலகத்திலே எந்த மூலையில் இருந்து யார் நினைத்தாலும் அவங்க ஞானிகிட்ட என்ன பழக்கம் சொன்னால், இந்த மூலையிலேருந்து இந்த உலகத்திலேருந்து எந்த மூலையில் ஆசான் திருமலை தேவனையோ அல்லது அகத்தீசனையோ அல்லது போக மகாராஜி என்றாலும் அந்த நேரத்திலே வந்து அருள் செய்யக்கூடியவங்க தான் நினைப்போட்டும் பண்ணார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திருமலை தேவா என்றாலும் சரி அல்லது நந்தீசா என்றாலும் சரி அல்லது சட்டமணி என்றாலும் சரி நாங்கள் அருள் செய்வோனார். ஏன் அருள் செய்வோனார், எங்களை கூப்பிட சொல்லணும். யாராவது இப்போ நாங்கள் சொல்லணும், பெரிய மகான் அவங்க எனக்கு வினாடிக்குள்ளே எங்கே வேணாலும் வருவாங்க, நீ அவரை வணங்கி பூஜை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ அவர் தான் சொல்லுவார், நான் நினைக்கும் போதெல்லாம் வருவேன். அவர் சொல்லும்போது நினைப்போதம்மை இந்த உலகத்தார்கள் என்னை ஏன் நினைக்கணும், நினைத்தால் அந்த வினாடி வருவனார். நினைப்போதம்மை சுனைக்குள் விலை மலர் ஜோதியினானே. அப்போ தாமரை மலர் மீது வீட்டு இருக்கக்கூடிய
பிரம்மதேவன் மீது யானையிட்டு சொல்கிறேன்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னேன்? எங்களுக்கு நாங்கள் நிற்க முடியாதுப்பா, நாங்கள் கீழே தரையில் கால் ஊன முடியாத ஒளி உடம்பு பெற்றிருக்கிறோம். ஆனாலும் உலக மக்கள் எங்களை விரும்பினால் நாங்கள் அந்த வினாடியை வருவோம் என்பதற்கு தாமரை மலை தடாக சொன்னார். சுனைக்குள் விலை மலர் ஜோதியினானே. சுனைனா தண்ணி, அவன் நினைப்புன்னு வர்றதுனால இங்கே சொல்ல வேண்டியிருக்குது. அப்போ தாமரை மலர் மீது வீட்டிருக்கக்கூடிய பிரம்மதேவன் மீது யானையிட்டு சொல்லுகிறேன், என்னை நினைத்தா நான் வருவேன்னு சொல்லுவார். எதுக்கு சொல்கிறாருன்னா, நீ ஐயா நீ என்னை விடாதே, நாங்கள் அதுக்காக வேறு யாராவது கூப்பிடுவாங்களா நினைத்து ஏங்கிட்டு இருக்கிறோம், எங்களை கூப்பிடு, நிச்சயம் உங்களுக்கு ஆற்றல் உண்டாகும். ஏன் நினைக்கிறேன்னா, மரணமில்லா பெருவாள் ஒன்று இருக்குது. இப்போ இளமையில் இருக்கிற உனக்கு தெரியல, முதுமை வந்துச்சுன்னா தடுமாட்டம் வரும், ஈழ எறும்பு வரும், கண் தெரியாமல் போகும், காது கேட்காது, பலகீனங்கள் இருக்கும். இதெல்லாம் உடை தெரிந்து மரணமில்லா பெருவாள் பெற வேணும் என்பதற்காக நினைக்கிறேன். நாங்கள் எந்த பல கோடி ஆண்டுகள் இருக்கிறோம், உங்களால் ஒரு அடுத்த நொடி இருக்க முடியாது. நாங்கள் பல கோடி ஆண்டுகள் இருப்பதற்கு காரணம் இது இடகளையும் பெண்களையும் சேர்த்து பொறுமத்தை செலுத்தி வைத்ததுனால தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கு. நீங்கள் அந்த வாய்ப்பை பெறணுங்கிறதுக்காக தான் நீ என்னை நினைக்கணும், நீ என்னை நினைத்தால் நான் உனக்கு அருள் செய்வேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சுனைக்குள் விலை மலர் ஜோதியினானை திணை பிளந்தன்ன சிறுமேறுனார். அப்போன்னு சொல்லும்போது உனக்கு அறிவு இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை. அவர் சொன்னார், சித்திரமொழி பேச வேண்டால் வெகு நாள் சொல்லுனார். தத்துவத்தை பறிக்கிறது சின்ன விஷயம் இல்லை, கடல் மாதிரி அது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு தத்துவங்கள்லாம் படித்துக்கிட்டு இருக்க முடியாது. அவர் சொன்னார், திணை மலர் அதான் சொன்னார், திணை பிளந்தன்ன சிறுமேறனா. உனக்கு அறிவே கல்வி அறிவே இல்லை என்றாலும் உனக்கு சாஸ்திர அறிவே தேவையில்லை. என்னை பற்றி என்னை நினைத்து பூஜை செய்தால் உனக்கு ஒரு திணைனா சின்ன தானியம், அதில் பாதி திணை பிளந்தன்ன சிறுமேறன், ஒரு கடுகில் பாதி இருந்தாலும் சரி, அல்லது திணை என்று சொல்லப்பட்ட தானியத்தில் பாதி இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு உனக்கு அறிவு தான் போதும். அவர் சொன்னால், திணை பிளந்தன்ன சிறுமீரனும் கனத்த மனத்து அடைந்தார் என்றார். உறுதி மிக்க மனம். திருமலை தேவன் நிச்சயம் நமக்கு அருள் செய்வார் என்றும், அவர் ஆசையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அவரே வறுமை தீர்ப்பார் என்றும், அவரே நோய் தீர்ப்பார் என்றும், முன் செய்த பாவத்தை பொடியாக்குவார் என்றும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும் என்றும், நினைத்ததெல்லாம் கைகூடும் என்றும், அவரை நாம் ஜன நாமத்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலே போதும். இப்போ திருமலை தேவனை திருமலை தேவாய நமை என்று நாமத்தை சொன்னால் செல்வம் பெருகும், வறுமை இருக்காது, நோய் சூழாது, தகமை நீங்கும், தொட்டது தொடங்கும், பிள்ளைகளுக்கு கல்வி வரும், பிள்ளைகளுக்கு திருமணம் ஏற்படும், எல்லாமே கைகூடும். இது அன்னில அவர் சொல்கிறாரு, ஞானமும் கைகூடினார். அவ்வளோ ஏயா இவ்வளோ கருணை, எங்களுக்கு வேறு வேலை இல்லையா, யாராவது அழைத்து என்னை கேட்டால் தர நான் தயாராக இருக்கிறோம். அப்போ ஒரு கடுகளவு அறிவு இருந்தாலும் போதும், ஞானத்துக்குரிய அறிவு, அது அந்த அறிவு கொண்டு உறுதியாக இருக்கேன். கனத்த மனத்து அடைந்தார் உயர்ந்தார். அப்போ கனத்த மனம் இருந்தால், உறுதிமிக்க மனம் இருந்தால் இந்த வாய்ப்பை பெறலாம்னு சொல்லுவாங்க. ஆக இப்போ ஞானிகளை வணங்குறதுனால என்ன ஏற்படும்னா, பகமை இருக்காது, தொட்டது தொடங்கும். சில பேர் என்ன செய்கிறான், வீடு கட்ட முயற்சிக்கிறான், வீடு கட்ட முடியல, கேணி வெட்ட நினைக்கிறான், தண்ணி வரல, கடன் வாங்கினா கொடுக்க முடியல, கடன் வாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் கடன் சுமை இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஃபைனான்ஸ் வச்சு நடத்துகிறான், அவன் கொடுத்தான் திருப்பி வாங்க முடியும், அப்படியே நின்று போயிருக்காது. காரணம் பொருளாதாரம் பலகீனமாக இருக்குது. ஆக ஒரு எந்த தொழில் செய்தாலும் உறுதி இல்லை, நிச்சயம் இல்லை, எல்லாம் நஷ்டத்தை இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வியாபாரம் இல்லை. ஒரே ஒரு வியாபாரம் இருக்குது, அது மதுபான கடை தான் இருக்குதுன்னு சொல்கிறான். ஆக அங்கே மட்டும்தான் இது பொருளாதாரம் தெரிஞ்சிட்ருக்கு. ஆக எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள். இப்போ விவசாயம் சரியில்லை, ஆனால் விவசாயம் சரியில்லைனாலும் இவங்க ஆசை இருந்தால், ஞானிகள் ஆசை இருந்தால் நமக்கு அருள் செய்வார்கள். ஆக திருமல தேவனையோ அல்லது அகத்தீசனையோ யாரை நினைத்தாலும் சரி அவங்க அருள் செய்வாங்க. இவர் தான் சொல்கிறாரு, என்னவே நீ இலக்கி எனக்கு முன்னேனார். யாராக இருந்தாலும் சரி முன்னே சொன்னார், நினைப்பவர் தம்மை சுனைக்குள் விலை மலர் ஜோதியின் ஆணை திணை பிளந்தன்ன சிறுமையிறேன் கனத்த மனத்து அடைந்தார் உயர்ந்தார். அப்போ சிறிய அளவு ஆன்மீக அறிவு இருந்தாலும் என்னை உறுதியாக நினைத்தால் அவன் உயர்ந்த நிலைக்கு வருவான், என்னை நம்புங்கள், என்னை அழைத்து பாருங்கள் என்று பிரம்மதேவன் மீது படைப்புக்கு அர்த்தமாகிய பிரம்மதேவன் மீது யானை விட்டு சொல்கிறதுனாலே அவங்க எல்லாம் நாமளை அழைக்கட்டும் என்று நினைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இதெல்லாம் பேச முடியும். இப்போ பேசுவது பதிவாகிட்டு இருக்கிறதுனால இந்த பாடல்கள் இப்போ திருமலை தேவன் அவ்வளோ பெரிய மகான், அவ்வளோ பெரிய ஆற்றல் வரும் என்பது இப்போ பேசுகிறோம். இப்போ இந்த திருமணத்தில் இந்த பாடல் இருக்குது, அதை மக்களுக்கு நம்ம சொல்கிறோம், திருமலை தேவா என்று சொல்லுங்கள், செல்வம் பெருக்கும் சொல்லிட்டு வரோம். ஆக செல்வத்தை மட்டும் போதாது,
மன அமைதி வேண்டும், அதுக்கும் அருள் செய்வார். எந்த வகையில் மனசு சோர்வடையுதோ அதெல்லாம் சரிப்படுத்துவார். ஆக திருமலை தேவனை நினைத்து வாசிப்படலாம், அகத்தீசனை நினைத்து வாசிப்படலாம். ஏன் இப்போ திரும்ப அகத்தீசன் மட்டும் எல்லாம் ஒன்று தான். எல்லாம் அங்கே ஆராய்ந்து பார்க்கும் காலத்தில் எல்லாம் அகத்தீசன் ஆசி பெற்றவர் தான். அகத்தீசன் ஆசான் ஞானபடிதன் ஆசி பெற்றவர். ஆக எல்லாரும் ஒரே தன்மையானவர்கள், ஒரே ஆற்றல் உள்ளவர்கள், கருணைய வடிவான மக்கள். ஆக திருமலை தேவன் நினைக்கலாம். அவர் சொல்லுவார், ஒரு சமயத்தில் சொன்னார், ஐயா உங்களை தவிர இப்போ ஞானிகள் இல்லையான்னு சொன்னார். இப்போ உன்னையே என்னையே நீ இலைக்கு எனக்கு முன்னே எதிரேறி முன் வருவாள் ஆத்தாள்வான்னு சொன்னீங்க ஐயா. அப்போ உன்னை தவிர மட்டும் அருள் செய்ய மாட்டாங்க. எல்லாருமே ஆத்தாள். உள்ளே சக்தி இருக்கிறாள், நம்ம உடம்புக்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறாள். பாலைதேவி அவள் இப்போ எப்படி இருக்கிறாள்? பிசாசாக இருக்கிறாள், பேய் போல கொண்டு இருக்கிறாள். அவள் ஆசா ஞானிகள் ஆசி இருந்தால் உள்ளே சாந்தமே வடிவான தாயாக இருக்க வாழைதேவியாக இருக்கிறாள். அவர் சொல்கிறார், உலகத்தெல்லாம் ஆட்டி உலகத்தெல்லாம் நொடிக்குள் படைத்து நம்முள் இருந்து நம்முள் இருந்து என்ன செய்கிறார்கள்? பிசாசாக, மோகினியாக, காளியாக இருக்கிறாள். அவளை சாந்தமே வடிவானவளை ஆக்க வேண்டும் என்பதுதான் ஞானிகள் ஆசினார். என்னவே நீ இலைக்கு எனக்கு முன்னே எதிரேறி முன் ஒருவாள் ஆத்தாள் வளர்ந்தார். அப்போ உடம்புக்குள் இருக்கிறாள். உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை யார் அறினார்? ஆட்சி இல்லாமல் அவள் வெளிப்பட மாட்டாள். அவள் குடும்பத்தில் உற்று நோக்கும்போது ஒரு ஊசி மலை தான். அந்த ஊசி மனைக்குள்ளே பார்க்கும்போது பிரம்மாண்டமான ஒளிச்சுடர்களும் அவள் நிற்பாள். அடிக்கடி தோற்றமாவாள். இப்போ உடனே செய்தி வந்துச்சு, அவள் தோற்றமாவாள். அவள் தோற்றமாகும்போது அதுக்கு நிகரே இல்லை. அப்பேற்பட்டவளை நாம் கண்ணை மூடி பார்க்கும்போது அவள் நிற்கிறாள். ஒளிச்சுடராக நிற்பாள். அப்படி தங்க பதிப்பை போல் நிற்பாள். அவளே நமக்கு தாயாக இருந்து அமைந்த பாட்டி விட்டுவாள். இப்போ காமுகோனா காமரூபியாக இருக்கா, நமக்கு நச்சுத்தன்மை செய்கிறாள். அவள் சொல்கிறாரு, என்னை நீ கூப்பிடு, நான் உனக்கு அது என்னை நீ அழைத்தால் அவள் முன்னே நிற்பாள். எதிரேறி முன் வருவாள் ஆட்டாள். நீ விரும்ப விட்டாலும் அவள் உன்னை நோக்கி வருவாய். சொன்னது யாரு? திருமலை தேவா. திருமலை தேவா என்று சொன்னால் ஆசான் அறிந்த ஆசானுக்கு அமிழ்தபானத்தை ஊட்டி மரணமெல்லாம் பெருவாள் கொடுத்த அந்த தாய் வாழைதேவி நமக்கு அருள் செய்வான்னு சொன்னார். அப்போ என்ன அடிப்படை காரணம்? உலக மக்கள் அவரை புரிந்து கொண்டு திருமலை தேவா என்றாலோ அது சட்டமணி என்றாலோ எல்லாருக்கும் அவள் தான் இருக்கிறார். இந்த 7 மட்டும் இல்லை, அண்டங்கள் 1000 பல 1000 கோடி அண்டத்தை ஒரு நொடியில் படைத்திருக்கிறாள். அவள் படைத்தது மட்டும் இல்லாமல் நம்மூரில் இருக்கிறான்னு சொல்லுவாள். அப்போது எதிரேறி முன் வருவாள் ஆத்தாள்வாள். நீ புறப்பட்டும் போதே அவள் எதிர்த்து வருவாள். அப்போ எதிரேறி முன் வருவாள் ஆத்தாள்னு சொன்னால், நீ என்னை நோக்கி வருகிறாய், திருமலை தேவா என்று என்னை கூப்பிடுகிறாய். உன் நோக்கம் என்று நான் பார்க்கிறேன். உன் நோக்கம் என்ன? வறுமையா, பிணியா, வியாபாரமா, தொழில் முன்னேற்றமா, எதை பற்றி நீ கேட்குறேன்னு தெரியும். அப்போது நான் என்ன செய்வோம்? ஒன்பால் அன்பு கொள்வோம். என்னை நீ அழைக்கும் போதே தாய் விடுவாள், உன்னை நோக்கி வருவாள். நீ என்னை நோக்கி வருகிறாய், என்னை நோக்கி வரவில்லை, வாழைதேவியை நோக்கி வருகிறாய். நான் வாழைதேவி நானே, திருமலை தேவனும் நானே, அனைத்து நான் தான். ஆக என்னை நோக்கி நீ வந்துகிட்டு இருக்கிற, அவள் உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாள். நான் எதிரேறி முன் வருவாள் ஆத்தாள்வாளை. சொன்ன வேறு அறிந்து நின்றாய் அழைத்து போனார். நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், முன்னமே திருமந்திரத்தை சொல்லியிருக்கிறேன். இது தனிப்பாடல். அதிலும் கனிவு கொண்டு சொன்னேன். நல்ல மனசோடு நாங்கள் அறிந்தாலும் நாங்கள் உண்மை அறிந்தோம், மரணமெல்லாம் பெருவாள் பெற்றோம். புருமத்திலே 1 கோடி சூரியனை கண்டு ரஜாவது அளவெல்லாம் மகிழ்ச்சியடைகிறோம். உலகமெல்லாம் அழிந்தால் நாங்கள் அழிய மாட்டோம். அப்பேற்பட்ட வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். என்னை கூப்பிடு என்று திருமந்திரத்தில் நான் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு பாடல் இது தனிப்பாடலாகவும் சொல்லுகிறேன். நாங்கள் அத்தனை பேரும் உலக மக்கள் யாரையும் அழைத்தால் அருள் செய்ய தான் நாங்கள் இருக்கமே தவிர எங்களுக்கு சுயநலம் இல்லை. ஆகவே என்னை கூப்பிடு என்று சொன்னார். எதிரேறி முன் வருவாள் ஆத்தாள்வாளை. சொன்ன பேர் அறிந்தென்றால் அழைத்துப்பார். நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா, என்னை கூப்பிட்டுப்பார். என்னை கூப்பிட்டால், என்னை அழைத்தால், திருமலை தேவா என்று நீ அழைத்தால் நிச்சயமாக உனக்கு தாயும் வருவாள், நானும் வருவேன். ஆக எதிரேறி முன் வருவாள் ஆத்தாள்வாளை. சொன்ன பேர் அறிந்தென்றால் அழைத்துப்பார். சூட்சமிதை உனக்காக சொன்னப்பா. உலக மக்கள் எங்கெங்கேயோ அடைந்து கடவுள் அடையும் சொல்லி மனைவி திருமணம் செய்வான், திருமணம் செய்துட்டு கைகளை விட்டுவான். ஆனால் இவன் சொன்ன பேர் அறிந்து அழைத்து சூட்சம் இது உனக்காக சொன்னப்பா. இந்த உலக மக்கள் உய்ய வேண்டும், நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக தான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லாம் திருமலை தேவா என்று சொல்லுங்கள், அல்லது எனது ஆசான் அகத்தீசன் எனது ஆசான் நந்தீசன் அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். ஆக யாரு சொன்னார்? சொன்ன பேர் அறிந்து நன்றாய் அழைத்துப்பார்.
நான் யார், திருமலை தேவன் யாருன்னு உனக்கு தெரிந்து நீ உண்மையிலேயே என்னை பூஜை செய்தால் நாங்கள் உனக்கு துணையாக இருப்போம். அது மட்டுமல்ல, உலகத்தையெல்லாம் படைத்த தாய் வாய்தேவி உனக்கு அருள் இது காட்சி தருவாள். கண்ணை மூடினால் அவள் முன்னே வந்து நிற்பாள். ஜோதி வடிவாக தங்க பதுமை போல் நின்று அவனுக்கு அருள் செய்வாள். ஆக சொன்ன பேர் அறிந்தாய், சொன்ன பேர் அறிந்து நன்றாய் அழைத்து பாரு. சூட்சம் இது உனக்காக சொன்னோம்ப்பா. உன் மேலே உள்ள நல்ல மனசால் தான் இதை சொல்லியிருக்கான்ப்பா. என்ன அவர்தான் அப்போ உனக்கு சொன்னது மட்டும் அவர் சொன்னார், இன்ன பேர் இன்ன குறி என்ன வேண்டாம் சொன்னார். சூட்சம் இதே உனக்காக சொன்னோம்ப்பானா, நீ எங்கெங்கேயும் அலைய வேண்டாம், புஸ்தகம் படிக்க வேணாம், அல்லல் பட வேணாம், பிரச்சனை ஒன்றும் வேணாம், காவி கட்ட வேணாம், மனை மக்களை விட வேணாம், உப்புராம சாப்பிட வேணாம், ஒன்றும் வேணாம். உனக்கு நான் நல்ல மனசோடு சொல்கிறேன். நாங்கள் சொல்லணும், உப்புலாம் சாப்பிடு, காவி கட்டு, இன்னிலிருந்து இப்படி நடந்துக்க நாங்கள் சொல்லுவோம். அது வரை நீயா உன் இஷ்டத்துக்கு செஞ்சேன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. சில பேர் மௌனமாக இருப்பான், உப்புலாம் சாப்பிடுவான், பட்டினி கிடப்பான், ஊராக போவோம். அவர் சொல்கிறாரு, நாங்கள் சொல்லணும், சொன்ன பேர் அறிந்திருந்தால் இழைத்து பாரு. சூட்சம் இதை உனக்காக சொன்னோம்ப்பா. இன்ன பேர் இன்ன குறி என்ன வேண்டாங்க. திருமலை தேவா என்றாலோ, சட்டமணி என்றாலோ, போகமகாட்சி என்றாலோ, காலாங்கி என்றாலோ நாங்கள் வருவோம். ஆக இன்ன பேர் இன்ன குறி என்ன வேண்டாம், ஏகமாக இருந்திருப்போம். அப்போனா இப்போ பேசுவதெல்லாம் நவகுடிசத்தில் கெடுத்துக்கிறாங்க. திருமந்திரம் அல்லவா, திருமந்திரத்தை பேசும்போது எல்லாமே ஞானிகள் வந்துடுவாங்க. அதனால தான் நம்ம என்ன செய்யலாம், திருமந்திரத்தில் பாடலை வந்து மக்களுக்கு போட்டுருக்கோம். ஆக மனித வர்க்கம் இந்த காலகட்டத்தில், இந்த 20ஆம் நூற்றாண்டு கலிகாலத்தில் 20ஆம் நூற்றாண்டில் ஞானிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்கவுங்க இப்போது அகத்தீசன் படத்தை வச்சு பூஜை செய்கிறாங்க. அகத்தீசன் வேறு, நந்தீசன் வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான். அதான் இன்ன பேர் இன்ன குறி என்ன வேண்டாம், ஏகமாக எழுந்திருப்போம். அப்போ நாம் முன்னமே அலைக்கையில் ஊ என்றார். ஊன்றார். அது ரகசியம். ஆக எந்த ரகசியங்களும் திருவருள் துணை இல்லாமல் முடியாது. எந்த நூலும் இப்போ நம்ம இருக்கிறோம், இந்த தேதிக்கு கவத்தை அறுக்கணும் ஒரு பிராணாயம் இருக்குது. அது எந்த நூலும் இருக்காது. ஸ்தம்பிக்கிறோம், காற்றை ஸ்தம்பிக்கிறோம். தசவாயு, பிராணன், அபானம், வியானம், 10 வகையான வாயு இருக்குது. தசவாயுவையும் அறுக்கணும். தசவாயு ஒன்றுபடுத்தி உடம்பு விட்டு அப்புறப்படுத்தணும். கவத்தை அறுக்கணும். கவத்தை அறுக்கிறதுக்குன்னு ஒரு பிராணாயம் இருக்குது. அந்த வயிற்றில் உணவு மிகுதி இருந்துச்சுன்னா சூரியனை இயக்கி அந்த உணவை சரிப்படுத்தணும். அதுக்கு ஒரு பிராணாயம் இருக்குது. இதெல்லாம் எந்த நூலும் சொல்லாது. பூஜை செய்ய தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் வாய்ப்பு இருக்காது. மேலும் இந்த யோகிகளுக்கு மட்டும் தொகுத்து சொல்ல முடியாது, சொல்லி வச்சிருக்க முடியாது. அப்பப்போ சொல்லுவாங்க. ரெண்டாவது, சில பேர் இப்போ இந்த சித்தர்களோட நூலோட இயல்பு இருக்குன்னா மூச்சு காற்றை பற்றி சொல்லுவாங்க. மூச்சு காற்றை ஸ்தம்பிக்கணும், இடங்களையும் பின்களையும் சேர்த்து ஸ்தம்பிச்சா இருதய ஸ்தானத்தை நிப்பாட்டினா கவத்தை இருக்கும். அந்த காற்றை ரசித்தாக்கா தசவாயும் ஒன்றாக போகும். அந்த காற்றை ரசித்தா உடம்புல இருக்க கசடுகளெல்லாம் வேர்வையாக வெளிப்படும் சொல்லுவாங்க. இருந்தாலும் அது பழக்கத்துக்கு வாசி பழக்கத்தை வேணும். வாசி பழக்கம் அறிந்தால் தான் முடியும். இப்போ சில பேர் 4-5 பொம்பளை பிள்ளை இருக்கும், பிறக்கிற குழந்தையெல்லாம் பெண் குழந்தையாக இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு என்ன செய்வாங்க, சுவாசத்தை மூச்சு காற்றை ஸ்தம்பித்து, இந்த மூச்சு பயிற்சின்னு இருக்குது, அதை ஸ்தம்பித்து வலது பக்கம் மூச்சு காற்றை இயக்கி பெண்ணோட உறவு கொள்ளும் காலத்தில் ஆண் குழந்தை பிறக்குன்னு நமக்கு தெரியாது. ஆக இதெல்லாம் ஞானிகளோடைய பயிற்சி இருக்கணும். குருகுல வாசம் தான் அதை சொல்லி தருவாங்க. அதை விரும்பினால் நாங்கள் சொல்லித் தருவோம். இந்த மாதிரி 2 குழந்தை இருக்கும், பொம்பளை பிள்ளையாக இருக்குங்க, எனக்கு நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், ஒன்றும் இல்லைண்ணே. இப்போ நீ எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா உன் உடல் கூறுக்கு உள்ளே வந்து குளிர்ச்சி மிகுதியாக இருப்பதுனாலே பெண் நீ இது தாம்பத்திய உறவு இல்லை அதை நடத்தும் போது பெண்ணுறவு கொள்ளும்போது இது சந்திரகா தான் இயங்க ஆரம்பிக்கும் உன்னுடைய உடல் கூறுக்கு. இப்போ என்ன ஆச்சு, இப்போ எங்கே பார்த்தாலும் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். காரணம், இந்த தத்துவம் அவர்களுக்கு தெரியல. உடலுறவு கொள்ளும் காலத்தில் வலது பக்கம் மூச்சை இயக்கி நிறுத்தி பெண்ணுறவு கொள்ளும் காலத்தில் ஆண் குழந்தை தான் பிறக்குன்னு தெரியாது. காரணம், போதிய சத்து, போசாக்கான சத்துல உணவு கிடையாது. அவன் சாப்பிட்றது எவ்வளோ தான் சாப்பிட்றான். அதனால் எந்த ஆடவரை பார்த்தா 100% மக்கள் பார்த்தா பெருங்கத்தாச்சும் ஓடி போகிற மாதிரி தான் இருக்கிறான். என்ன காரணம், அவன் சாப்பிட்றதே இவ்வளோ தான் சாப்பிடுவான். அதுலேயா சில பேர் என்ன செய்யறான், டீயை வாங்கி பாதி வச்சுட்டு தான் போகிறான். என்ன காரணம், அது ஒரு பெரிய நாகரிகம் நினச்சிருக்கான். அதில் இப்போ நம்ம அன்பர்கள்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. அது கடவுள் கொடுத்த உணவு விடாது. கடவுள் கொடுத்த உணவு பாதி டீயை வச்சுட்டு பாதி குடிச்சிட்டு வச்சுட்டு போனான் தலைவன் மீது கோவம் கொள்ளும். கடைசி காலத்தில் என்ன செய்வான், உனக்கு டீங்கிற பேச்சு சக்கரைலாம் செஞ்சு போடுவான். கடவுள் கொடுத்த உணவை பாதி வச்சுட்டு போகிறதான் கௌரவம் நினைக்கிறது. எந்த நாட்டில் எவன் செஞ்சானே தெரியலையா, அது நடந்துக்கிட்டே இருக்குது உலகத்தில். வச்சுட்டு போகிறதான் கௌரவம். அவன் வச்சுட்டு போகிறான், டீயை வந்துச்சு, வாந்தி வந்துச்சு, வந்துச்சு, அவன் விட்டுட்டு போகிறான். இவன் ஏன் வச்சுனான், அவன் ஏன் வச்சுட்டு போனான்னு கேட்டான். அவன் வந்து நினச்சி போயிருக்கான். ஏன்னா
அது என்னமோ தெரியாத வச்சு போயிட்டான், அவன் வச்சு போயிட்டான் இருப்பான். ஆக இதெல்லாம் அது என்ன காரணம், சரியான போஷாக்கு சத்து இல்லை உணவில். இவன் சாப்பிட்ற உணவு சத்து கிடையாது. அந்த காலத்தில் அப்படி தூக்கம் இல்லை. ஆக இந்த ஆண் குழந்தை ஆண் வாரிசு அதிகம் இல்லாத காரணம் எங்கே பார்த்தாலும் இதுதான் உணவு சரியாதுதான். ஆக அப்படியே இருந்தாலும் பெண்ணுறவு கொள்ளும் காலத்தில் சூரியகளை இயக்கி பெண்ணுறவு கொண்டு ஆண் குழந்தை பிறக்குங்கிறது ஞானிகள் பயிற்சி உள்ள மக்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளும். ஆக இந்த காலத்தில் தான் பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்குது. அது கடவுள் தான் இருக்குது. நம்ம போய் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்க முடியுமா? தெரிந்தவர்கள் சொல்லியிருக்கேன். சேலத்தில் அன்பர்கள் சொல்லியிருக்கேன். அவருக்கு 5-6 பெண் குழந்தையாக இருந்தது. அந்த பொண்ணு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. அவர்கிட்ட சொன்னோம், அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன், யாட வாயா இப்படி மூச்சு காற்று அப்படி ஏக்குன்னு சொல்லி பயிற்சி கொடுத்து அப்புறம் 3-4 ஆண் குழந்தை பண்ணுறது. ஆக இதெல்லாம் இந்த யோக நெறியில் இந்த வாய்ப்பு இருக்குது. மூச்சு காற்று வசப்படுத்தும் இருக்குது. உலக நடை அந்த சரணூலும் ஒன்று இருக்குது. இப்போ இந்த வலது பக்கம் ஓடுகின்ற காற்று இப்போ இந்த பக்கம் அது சரம் பார்க்குறோன்னு சொல்லுது. இப்போ வலது பக்கம் மூச்சு காற்று பயிற்சி இருந்தால் ஆண் வாரிசாகவும் வச்சுக்கலாம், எது அல்லது கருதரிக்காமல் செஞ்சுக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது அந்த மூச்சு காற்று பயிற்சியில். ஏன்னா சரணூல் ஒன்று இருக்குது. வலது பக்கம் மூச்சு காற்று இயக்கினால் இப்போ இந்த வலது பக்கம் உள்ளவர்கள் வலது பக்கம் நம்ம வேண்டியவர்களாக இருந்து நியாயம் உள்ளவர்களாக இருந்து அது இந்த இது சொல்லுவார், சூரியகளை ஏற்றுன்னு சொல்லுவான். அப்போது வலது பக்கம் நம்ம அன்பர் நிறுத்தி இடது பக்கம் பகைவரை நிறுத்தி பேச வச்சா அது அதை செய்யலாம். அதுக்கும் ஆசான் ஆட்சி இருக்கணும். இதெல்லாம் ஒரு முறையெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யறோம், மூச்சு காற்று பயிற்சி உள்ளவர்கள் இந்த அந்தி காலத்தில் வலது பக்கமே ஓடும். வலது பக்கமே 1 மாதம் ஓடினால் நிச்சயம் மரணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது தெரியாது சில பேர்த்துக்கு. அவன் என்ன செய்வான், யோகிகள் இந்த மூச்சு காற்று பயிற்சி உள்ளவன் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தானாக்கா கூட 10 வருஷம் ஓடும். ஒரு பக்கமே மூச்சு காற்று ஓடக்கூடாது. இடது பக்கம் ஓடினாலும் அப்படி தான் வலது பக்கம் ஓடினாலும் இருக்கலாம். பயிற்சி உள்ளவர்கள் இன்னும் கூட 10 வருஷம் இருந்தவற்றோடு இருக்கலாம். அதுவும் அந்த வாய்ப்பு இருக்குது. ஆண் வாரிசாக பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. சரணூல் பார்த்துக்கிட்டு இந்த உலக அனுசரித்து போகலாம். இப்போ சிலருக்கு ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. சுவாசத்தை வலது பக்கம் வச்சு நிறுத்தினான்னாக்கா வலது பக்கம் உள்ளவன்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அது தேவையில்லை, அப்படி இருக்குது. அதெல்லாம் பஞ்சபட்சின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் உலக மக்கள் தெரிந்து கொள்ள தேவையில்லை. அதெல்லாம் தெரிந்து கொள்வதை விட பக்தி செலுத்தலாம். இப்போ சாயா புருஷ தரிசனம் ஒன்று இருக்குது. காலையில் 9 மணி அளவுக்கு நிழல் நம்ம கீழே சமமான இடத்துல நம்ம நிழல் 10 அடி 5 அடியும் 10 அடியும் பருவத்துள்ள 5 அடியிலேருந்து 7 10 அடி நிழல் இருக்கும்போது அந்த கண்டை அப்படியே உத்து பார்த்தோம்னா பார்த்து ஆகாயத்தை பார்த்தா இந்த நிழல் அப்படியே தெரியும். அந்த நிழல் வெள்ளையாக இருந்தால் ஆயுள் பெருக்கும், கருநிறமாக இருந்தால் நோய் வரும்னு அர்த்தம். இடது கை தெரியாமல் இருந்தால் தம்பி இறந்து போகணும்னு அர்த்தம். வலது கை தெரியாமல் இருந்தால் அண்ணன் இறந்து போகிறான்னு அர்த்தம். சரசை தெரியாமல் இருந்தால் இவங்க ஊருக்கு போகிறான்னு அர்த்தம். இதெல்லாம் வருங்காலத்தில் இதெல்லாம் இந்த சாயா புருஷ தரிசனம், பஞ்சபட்சி பார்த்தல், சரம் பார்க்கறது, எல்லாவற்றுக்கும் பக்தி ஒன்று தான் முக்கியம். இதெல்லாம் நாங்களாம் பார்த்தோம் ஆரம்பத்தில். இந்த சாயா புருஷ தரிசனம், சரம் பார்க்கறது, பஞ்சபட்சி இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு கடைசி முடிவெடுத்தோம். ஒன்றே ஒன்று, பக்தி செலுத்தினாதான் அந்த பக்தி தான். அதுவும் உருகி தியானம் செய்கிற மக்கள் தான் எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம். இப்போ நாங்கள் காலம்பர 9 மணிக்கு இந்த நிழல் போகும்போது நம்ம நடலே 10 அடிக்குள்ளே இருக்கும்போது உத்து பார்த்துட்டு அசையாமல் உத்து பார்த்து மேலே பார்த்தா அப்படியே தெரியும். இருந்தாலும் அது ஒரு பயிற்சி தவிர அதெல்லாம் உதவி செய்யாது எல்லாவற்றுக்கும். இப்போ பள்ளி சாகனம் சொல்லுது, ஆனால் அவங்களும் சாட்சிகள் தான். அது ஒரு வகை சாட்சி தான். பூஜை செய்கிற மக்களுக்கு என்ன செய்வாங்க, ஞானிகள் கூடவே இருந்து அப்பப்போது சாட்சிகளாக இருந்து பள்ளி சொல்லும், கிளிருவமாகவும் பல வகையில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சாட்சிகள் சொல்லுவார்கள். இதெல்லாம் நம்மளுக்கு உண்டு பக்தி நெறி செலுத்தினால். ஆக இந்த சங்கம் 21 ஆண்டுகள் ஒரே பிடியாக கனத்த மனத்து அடைந்தார் என்றனர். உறுதியோடு நந்தீசனையும் திருமண தேவனையும் காலாங்கி கரூர் முனிவரையும் பூஜை செய்ததுனால இந்த சங்கத்தினாலே பலிக்குமே நினைத்தெல்லாம் கலிகாண்டத்துன்னு சொல்வார். ஆக இந்த சங்கம் மக்கள் பசியாட்டிருக்கு, அப்பளுக்கெல்லாம் தூய மனசாக இருந்திருக்குது. இப்போ நம்ம பொருளாதாரம் நிறைய அள்ளி தருவாங்க. இப்போ இந்த காலத்தில் நிறைய பொருள் எல்லோரும் கொடுக்குறாங்க, வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன செய்கிறோம், நாங்கள் மக்களுக்கு நிறைய சேவை செய்கிறோம். சேவை செய்யறதுக்கு என்ன காரணம், நம்ம அது பொருளாதாரத்தினால தான். ஆக இந்த காலகட்டத்தில் பசி ஆடுறாங்க, திருமணம் நடக்குது, இன்னும் அற்புத செயல் நடக்க போகுது. இப்போ ஓங்காரகுடி சார்பாக அகத்திய சன்மார்க்க சங்க தொண்டர்கள் தான் உலகத்தை ஆள போகிறாங்கங்கிறது நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். இந்த சங்கம் தான் உலகத்தை ஆள போகுது. என்ன காரணம்னு கேட்டால், தகுதியுள்ள மக்கள், தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறார்கள்.
அதனால தான் ஆசான் என்ன செய்தால் நமக்கு அந்த வாய்ப்பு தரான். இப்போ இந்த மக்கள் இந்த சங்க தலைவனோ சங்கத்தார்களோ பொதுமக்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிடுவார். இந்த ஊரில் உள்ள மக்கள் தண்ணி பிரச்சனை தீருது, ஏழை எளிய மக்கள் பசியாடுறான், ஏழை எளிய மக்கள் திருமணம் செஞ்சு வைக்கிறோம், எல்லாம் செஞ்சு வச்சுட்டுருவோம். அப்போ பெரும் பயன் அடைகிறதுனால நாம் மக்களுக்கும் பயன்படுகிறோம். பக்தி நெறி சொல்லிடுவோம். பக்தி செலுத்தினதுனால தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வேறு எந்த வகையில் மந்திர மாயம் கிடையாது. இப்போ நம்ம மந்திர மாயெல்லாம் கற்றுக்கிட்டு எடுத்தோம்னா அது வீண் குழப்பமாக போயிடுச்சு. மந்திரம் அவசியம் இல்லை, ஆக சரணூல் அவசியம் இல்லை, பஞ்சபட்சி அவசியம் இல்லை, சாயா புருஷ தரிசனம் அவசியம் இல்லை. அன்னதானம் செய்கிறோம், அன்னதானம் செய்து புண்ணியத்தை பெறும், தினம் தியானம் செய்யணும். ஆக கொடிய நண்பர்கள் அற்புத செய்கிறாங்கன்னு சொன்னால் நாம் தினம் அன்பர்கள் பூராவும் தினம் அவங்கவுங்க தியானம் செய்கிறாங்க. தியானம் செய்தனால்தான் அவங்களுடைய பலமும் சேருது. தொண்டர்கள் செய்கிற பூஜையும் நானும் பூஜை செய்கிறோம், 2 பூஜையும் சேர்ந்து நாட்டு மக்களுக்கு பெரும் லாபத்தை பெற்றுருக்காங்க. மலேசிய அன்பர்கள் அங்கேருந்து பொருள் உதவி செய்கிறாங்க, அவர்களுக்கும் ஆட்சி கிடைக்குது, உள்ளூர் நண்பர்களுக்கும் ஆட்சி கிடைக்குது. உலக மாற்றத்தை நம்ம சங்கம் தலைமைதாங்கன்னு சொல்கிறோம். தலைமைதாங்கும் போது அவங்க இப்போ ஒன்றும் தெரியாது, அந்த செய்திகள் பரப்பும்போது விரைவாக வந்து மக்களுக்கு அவங்க நம்ம மூலமாக தொண்டு செய்ய போகிறாங்க. ஆக உலகத்திலே இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து எல்லா வகையான அநீதிகளையும் உடைத்து நாட்டு மக்கள் நல்ல ஒரு பண்புள்ள மக்களுக்கு இடையூறு, நாட்டு மக்களுக்கு நன்மை செய்தாக வந்திருக்கிறோம். அது போக நாங்கள் சொல்கிறோம். ஆகவே நீங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் தினம் பூஜை செய்து ஆசி பெற்றுக்கணும். அகத்தீசனையோ திருமூலத்தையோ நம்ம சொல்கிறோம். நாம் 4 மகன் சொல்லுவோம். அகத்தீசன், நந்தீசன், திருமூலத்தேவன், கரூர் முனிவர் 4 நாமத்தை சொன்னோம். ஏன் 4 நாமத்தை சொன்னோம்னா இப்போ ஓம் அகத்தீசாயன், ஓம் நந்தீசாயன், ஓம் திருமூல தேவாயனமும், ஓம் கரூர் தேவாயன்னு சொல்லுவோம். இந்த 4 ஞானிகள் நாமத்தை சொல்லும்போது 4 பேரோட ஆசி கிடைக்கும். மன லயப்படுவதற்கு இந்த ஞானிகளோட நாமத்தை சொன்னோம். இப்போ அகத்தீச நாமத்தை சொன்னாச்சு. ஆக இந்த காலகட்டத்தில் வெகு ஞானிகள் எல்லாத்தார்கள் கடவுள் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடவுள் அடைதல் எப்படின்னு கேட்டால் ஞானியை வணங்க அறிவு தெளிவடையும். அறிவு துணை இல்லாமல் இந்த கடவுளை ஞான சித்திர காலம் வர ஞானி ஆக முடியாது. பூஜை செய்ய அறிவு தெளிவடையும். அதன் மூலமாக நாம் வந்து சிறப்பு ஒரு நிலையை அடைய முடியும். ஒரு நிலை எதுன்னு கேட்டால் அது வாசி வசப்படுது தான். அந்த நிலை அடைகிற மக்கள் நாம் அது வரலும் போய்கிட்டே இருக்கணும். இப்போ நாம் பூஜை செய்கிறோம். இப்போ பூஜை செய்யும்போது இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த குருமத்தில் ஜோதி தெரியும். பலிக்குமே நினைத்தெல்லாம் கலிகாலத்தில் பலமுண்ட தெய்வமாக லிங்கர் தன்னை சலிக்காமல் கண்டு தரிசித்த பேருக்கு தனமுடு சகல பாக்கியம் உண்டாம். ஒலிக்குமே உலகத்தார் உதவி மெத்த உண்மையாம் சுந்தரனும் அங்கே பாரு. ஒலிக்குமே சதுரகிரி மலையை பற்றி சொன்னார் நையர் நூல் காட்டினு சொல்லுவார். இந்த காலகட்டத்தில் உலக மக்களுக்கு நம்ம எல்லாம் செய்யலாம். அதான் பலிக்குமே நினைத்தெல்லாம் கலிகாலத்தில் பலமுண்ட தெய்வமாக லிங்கர் தன்னை சலிக்காமல் கண்டு தரிசித்த பேருக்கு தனமுடு சகல பாக்கியம் உண்டாம். ஒலிக்குமே உலகத்தாருக்கு உதவி மெத்த. இந்த காலத்தில் உலகத்தாருக்கு உதவி நிறைய கிடைக்கும். என்ன காரணம், உலகத்தார்னு சொல்லிட்டார். எடுத்தவொன்று உலக மக்களுக்கு எல்லா நன்மையும் இந்த காலத்தில் ஏற்பட போகுது. என்ன நண்பன்னா, பருவமழை தவறிய காலத்தில் செய்தி வந்துருச்சு. பருவமழை தவறிய காலத்தில் பருவமழை பெய்யா. எந்த காரியம் சரி. இப்போ நாம் பூஜை செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா, பருவமழை தவறினால் பருவமழை பெய்யும். எங்கே பார்த்தாலும் கொடிய நோய்கள் வாட்டினால் கொடிய நோயை சரிப்படுத்த முடியும். வெளிநாட்டுக்காரர்கள் இந்தியாவுக்குள்ள இடையூறு செய்ய வந்தால் அவரோட எடுக்கிற முயற்சியெல்லாம் பொடியாக்க முடியும். என்ன எவ்வளோ நீ இங்கேருந்தே செய்யலாம். அதான் ஒலிக்குமே உலகத்தார் உதவி மெத்த உண்மையாம் சுந்தரம்னு அங்கேயே வரலாம். இந்த இந்தியா மீது யார் படையெடுத்தாலும் சரி, அவன் எவ்வளோ வல்லவனம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, எத்தனை ஏவுகணை இருந்தாலும் சரி, எத்தனை அணுகுணம் இருந்தாலும் சரி, குடியில் நாடி அரசாங்கத்தார்கள் ஐயா இப்படி ஒரு நிலைமை இருக்குது, இந்தியா வந்து அழியுது, நீங்கள் தான் இப்படி இப்போல்லாம் பெரியவங்க நீங்கள் தான் சொல்கிறாங்களே, எல்லா நூல்லையும் வந்துருக்குது, உங்கள் சங்கத்தார்கள் மிக வல்லமல்லுன்னு சொல்கிறீங்களே, இப்போ அடிக்கிறான் ஐயா, நீ என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியா, சரி அதை நாங்கள் உடைக்கிறோம். அவன் அணுகுண்டு அல்லது ஏவுகணை எடுக்கும்போது அடிச்சிருவோம். எடுக்கும்போது அப்படி திரும்பிட்டு அடிக்கும். இது வல்லமன்னன் சங்கத்துக்கு உண்டு. ஆக இந்தியாவை நோக்கி எத்தனை ஆற்றல் பொருந்திய வந்தாலும் சரி, அது ஓங்காரக்கூடிய அகத்தி சன்மாத சங்கம் உடைத்தெறியும். இப்போ பதிவாகிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு வரும் இடையூறு எதுவாக இருந்தாலும் அது எந்த நாட்டுக்கானாலும் சரி, அதை உடைத்து தூள் பண்ணி இந்தியாவை காப்பாற்ற முடியும். இது வார்த்தை. பிறகு அப்பப்போ சொல்கிறோம். ஆக இந்த சக்தி நம்மளுக்கு உண்டு. பருவமழை பெய்யும், நாட்டை சுபிச்சிருக்கும், லஞ்ச லாவண்யம் இருக்காது. அது ஒரு பெரிய பிரச்சனை. லஞ்ச லாவண்யம் இருக்காது. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால், நம்ம சங்கம் எது செய்ய போகுதுங்கிறது எடுத்துக்காட்டு. ஆக ஒலிக்குமே உலகத்தார் உதவி பெற்றணும்.
இதை கேட்கின்றவருக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு நினைக்கலாம். அவர்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க அவசியம் இல்லை. அவன் நம்புறாங்கிற அவசியம் இல்லை. நம்புனா இங்கே வா, உனக்கு ஒன்றை நாம் நம்ப வைக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இப்போ இந்த சங்கம் செய்யணும்னு சொல்கிறோம்ல, பொறுத்து இருந்து பார்க்கணும். உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஒன்று இது இப்படி இருக்குமா அப்படி இருக்கான்னு பெரிய மேலையாட்டம் பேசினா அவன் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டான், போடாமல் சுட்டுட்டு. ஆக காலம் வரும்போது இது வெளியாகும், இந்த கருத்துக்கள் காலம் வரும்போது வெளியாகும். ஆக நம்புங்கள். இந்தியாவுக்கு வர இடையூறை உடைத்தெறிவுன்னு சொல்லும்போது நம்ம நண்பருக்கு வர இடையூறு நாங்கள் உடைக்க மாட்டோமா? நிச்சயம் உடைப்போம். ஆனால் நீங்களும் பூஜை செய்து ஆசை பெற்றுக்கணும். தியானம் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான பேர் ஞானியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்களும் தியானம் செய்து ஆசை பெற்றுக்கணும். உலகெங்கும் இந்த தத்துவம் உலகெங்கும் பரவ போகுது. ஆகவே அந்த காலகட்டத்தில் உங்களுக்கெல்லாம் துண்டிசி ஆசான் வாய்ப்பு தருவான்னு சொல்லி இந்த தேதி 6/7/97, இடம் ஓங்காரக்குடி, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. வெளிநாட்டு அன்பர்களும் உள்நாட்டு அன்பர்களும் வந்திருக்கீங்க. பெண்கள் ஆண்களுமாக இருக்கீங்க. நீங்களெல்லாம் ஆசான் திருமலை தேவனையும் அகத்தீசனை பூஜை செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். பூஜை செய்யப்பட நன்மை உண்டாகும் சொல்லியிருக்கோம். முடிவில் ஞான சித்தின்னு சொல்லியிருக்கோம். இந்த சங்கம் வறட்சி உள்ள காலத்தை மழை பெய்ய வைக்கும் என்றும் வெளிநாட்டார்கள் வரக்கூடிய எல்லா இடையையும் தாங்கி நின்று நாட்டை காப்பாற்றுவோம்னு சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி அற்புத செயலுக்கெல்லாம் நீங்களும் பங்கு கொண்டு செயல்படுன்னு சொல்லி இதே நேரம் அமைதியாக கேட்டுக்கொண்டு இந்த உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். Om